எனக்கு நீங்கள் கேரண்டி கொடுப்பீங்களா நான் ஐஏஎஸ் ஆயிடுவேன்னு? நானும் அலங்காநல்லூர்காரன் தான், ஓங்கி அடிச்சிடலான்னு தான் தோணுச்சு எனக்கு. கேம்பஸ் இன்டர்வியூன்ற பேரில் இந்த பெஸ்ட் பிரெயின் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஏஎஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதை வந்து பெரிய லெவலில் வந்து அவர் வந்து கௌரவமாக நினைக்கிறது இல்லை. சார் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு என்ன சார் சம்பளம்? எனக்கு வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதி ஐஏஎஸ் கிடைக்காம புள்ளியியல் துறையில் தான் எனக்கு கிடைச்சிது. ஒரு 20 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு சார் சொன்ன மாதிரி பிடிச்ச விஷயத்தை வந்து விடாதீர்கள், பிடிக்காத விஷயத்தை தொடாதீர்கள் என்றார்கள். ரொம்ப அற்புதமான வார்த்தை. எனக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று, நம்ம வந்து சிவில் சர்வீஸில் என்ட்ராகி பெஸ்ட்டாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா எந்த இடத்துல பெஸ்ட்டாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அந்த ஒரு விஷயத்தை வந்து எடுத்து பண்ணணும். அப்படி நான் எடுத்த ஒரு விஷயந்தான் 2013 இந்த சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரை கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமின்ற நேமில் 2013 பல நண்பர்களுடைய ஒத்துழைப்போட பை ஐஏஎஸ் ஃபார் ஐஏஎஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் சில பேர் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதி தோற்றுருப்பாங்க. சில பேர் வந்து சார் சொன்னது மாதிரி நீ வென்றால் பதக்கம், தோற்றால் பட்டறிவு அப்படின்னு சொன்னாங்க. வென்றவர்கள், பதக்கம் வென்றவர்களையும் ஒருங்கிணைத்து, தோற்றவர்களையும் ஒருங்கிணைத்து, அந்த பதக்கம் பெற்றவர்களையும் பட்டறிவு பெற்றவர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு பயிற்சி மையத்தை ஆரம்பித்தோம். அதனுடைய விளைவு இன்றைய தினம் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நான் பங்கு பெறக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 900 நிகழ்ச்சிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ நிகழ்ச்சி நடத்துவதற்கு காரணம் சார் சொன்னது மாதிரி மீண்டும் ஒரு மறுபிறப்பு இருக்கும் என்றால் நான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக பிறக்க வேண்டும் என்று அவர் சொன்னது போல மீண்டும் ஒரு மறுபிறப்பு இருக்கும் என்றால் இங்கே தமிழகத்திலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து பல ஐஏஎஸ் அதிகாரிகளை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்னா அதை தான் என்னுடைய வாய்ப்பாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த துறை வந்து ரொம்ப கமர்ஷியல் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த துறையில் நல்ல ஃபேக்கல்டிஸ் கிடைக்கிறது ரொம்ப அரிதாயிடுச்சு. இந்த துறைக்கு வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையும் தகுதி வாய்ந்த, சிறப்பு வாய்ந்த, வெற்றி பெறுவது மட்டுமே தகுதி கிடையாது. சார் சொன்னது மாதிரி அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசக்கூடிய மாணவர்கள் மட்டுமே சிறந்த மாணவர்கள்னு நாங்கள் பார்க்கறது கிடையாது. எந்த ஒரு மாணவர் இந்த தேர்வை எழுதி வெற்றி பெற்று இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல ஒரு பங்காற்ற முடியுமோ அப்படிப்பட்ட மாணவர்கள் இன்னைக்கு இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுத வரக்கூடிய அந்த எண்ணிக்கை மிக குறைவாக இருந்துகிட்டு இருக்கு. இது குறித்த ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் உனக்குள் ஓர் ஐஏஎஸ் அப்படின்ற ஒரு தலைப்பிலையும், நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் அப்படின்ற ஒரு தலைப்பிலையும் தமிழகம் முழுக்க பல்வேறு மீடியாஸ் மூலமா நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். சார் எழுதுறப்ப வந்து சொற்ப எண்ணிக்கையில தான் இந்த எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிக லெவலில் இருந்தது. ஆனால் அன்னைக்கு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. பயிற்சி மையம் கிடையாது, புக்ஸ் கிடையாது, மெட்டீரியல்ஸ் கிடையாது, ஃபேக்கல்டிஸ் கிடையாது. இன்னைக்கு நாங்கள் யூபிஎஸ்சி சேர்மனை கூட்டிகிட்டு வந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அன்னைக்கு ஆட்கள் கிடையாது. இன்னைக்கு ஏகப்பட்ட பயிற்சி மையங்கள் இருக்கு, மெட்டீரியல்ஸ் இருக்கு, விரல் நுனியில உலகம் இருக்கு, வாய்ப்பு சுதந்திரம் இருக்கு, வளர்ப்பு சுதந்திரம் இருக்கு. இருந்தாலும் தமிழகத்திலிருந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை சொற்ப எண்ணிக்கையில் இருக்கு. சொற்ப எண்ணிக்கையில எழுதிய காலகட்டத்தில் அதிக லெவலில் வெற்றி பெற்றாங்க. இன்னைக்கு அதிக லெவலில் எண்ணிக்கையில மாணவர்கள் பங்கு பெற்றா கூட சொற்ப எண்ணிக்கையில வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, உண்மையிலேயே அந்த தேடல், அந்த பர்பஸ், இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை எழுதி வெற்றி பெறுவதற்கான அந்த வேட்கை என்ன அப்படின்னு நீங்க வந்து ஆராய்ஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் பொருளாதார தேடல் மட்டும் இருந்ததுன்னா தயவு செய்து இந்த ஃபீல்டுக்குள்ள வராதிங்க. வெறும் ரெஸ்பெக்ட், ரெகக்னிஷன் அப்படின்னா தயவு செய்து இந்த ஃபீல்டுக்குள்ள வராதிங்க. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த உள்ளூர கிடைக்கக்கூடிய அந்த ஆனந்தம், பல பன்னாட்டு நிறுவனங்கள் அவருக்கு வாய்ப்புகள் கிடைச்சப்ப கூட ஒவ்வொரு இன்சிடென்ட் சொல்றப்ப அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அதாவது நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டோமோ அதை வந்து ஒருத்தர் செஞ்சாருன்னு நினைக்கிறப்ப, அந்த கதைகளை கேட்கிறப்ப உள்ளூர் அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம். நிச்சயமாக இங்கே கிங் மேக்கர்ஸ் மூலமாக ஏதோ விதத்தில் ஒரு ஒரு சிறு உதவியோடு இன்னைக்கு வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது போல ஒரு பெஸ்ட் லபாசா ட்ரைனிங் வாழ்க்கையில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. முசௌரியில் போய் அவங்களுக்கு 2 ஆண்டுகளில் கிடைக்காத ஒரு ட்ரைனிங் இன்னைக்கு 1 மணி நேரத்தில் ஒரு எக்ஸலண்டான ஒரு ட்ரைனிங் வந்து இந்த 1 மணி நேரத்தில் வந்து நம்மளுடைய மூத்த ஐஏஎஸ் அதிகாரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் உங்களையும் உயர்த்தி, உங்களுடைய வாழ்க்கையும் உயர்த்தி, இந்த சமுதாயத்தையும் உயர்த்தி, இந்திய நாட்டையும் உயர்த்தி, உலகளவில் இந்தியாவிற்கான ஒரு பெருமையை வாங்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பணி. ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில், அலங்காநல்லூர் பக்கத்தில், நத்தம் பக்கத்தில் ஒரு மாணிக்கம்பட்டின்னு ஒரு வில்லேஜில், நத்தம் வில்லேஜ் ஆனால் brought up in மதுரை, அங்கிருந்து ஒரு அரசியல் பேச்சாளராக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கி, சார் ரொம்ப அழகாக சொன்னார், நீ இந்த டைரக்ஷனில் போனால் இப்படிப்பட்ட ஒரு லைஃப், இந்த டைரக்ஷனில் போனால் இப்படிப்பட்ட ஒரு லைஃப். லைஃப்பில் யாருக்கு எப்போ என்ன செகண்டில் என்ன நடக்கும்னே தெரியாது. ஒரு ஏழை விவசாயி, எங்கள் அப்பா அம்மா படிக்கலை, நான் கவர்மெண்ட் ஸ்கூலு தமிழ் மீடியம் படித்து நான் வந்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சி, மதிப்பிற்குரிய இறையன்பு ஐஏஎஸ் சார் மதுரை மாவட்டத்தில் நான் +2 எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெளியில் வர்றேன், நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் அப்படின்னு ஒரு போர்டு, அனுமதி இலவசம்ன்ற ஒரு வார்த்தை, அச்சத்தோடு நான் உள்ளே போகிறேன். அந்த ஒரு நிகழ்ச்சி என்ன பண்ணுது, இன்னைக்கு உங்க முன்னாடி என்ன பேச வைக்குது. 751 ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் உருவாவதற்கு ஏதோ ஒரு விதத்தில் நானும் ஒரு காரணம் நினைக்கிறப்ப சந்தோஷமா இருக்குது. எப்போ எந்த செகண்ட் லைஃப் மாறும்னு நமக்கு தெரியாது. அந்த தேடலோட சென்னைக்கு வர்றேன், யூஜி படிக்கிறேன், பிஜி படிக்கிறேன், எம்ஃபில் படிக்கிறேன். பட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நானும் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கிறேன். சார் சொன்ன மாதிரி தமிழ் மீடியம் படித்து வந்தக்கூடிய மாணவர்கள் எல்லாம், ஆக்சுவலாக நான் ஒருவேளை மதுரையிலே இருந்திருந்தா கூட ஒரே முயற்சியில் நான் பாஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே சென்னைக்கு வந்ததுனால ஒரு சில பயிற்சி மையங்களை நானும் பார்க்குறப்ப அந்த நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசக்கூடிய மாணவர்களை பார்த்து அச்சப்பட்டதில் நானும் ஒரு மாணவர். நானும் நந்தகுமார் ஐஆர்எஸும் ஒரே கல்லூரி, 2 பேர் தான் பயிற்சி மையத்துக்கு ஒன்றா தான் போவோம் சிவில் சர்வீஸ் கோச்சிங்க்கு. இன்னைக்கு இதுக்கு முன்னாடி சிறப்பு விருந்தினர் பேசக்கூடிய பேசி சென்ற நந்தகுமார் என்னுடைய நெருங்கிய நண்பர், கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு கால நண்பர்கள் நாங்கள் 2 பேரும். ஸோ இந்த ஃபீல்டு வந்து ஒரு செகண்டில் உங்களை வந்து லைஃப்பை வந்து மாற்றி விட்டுரும். நந்தா வந்து நானும் அங்கேருந்து கிளம்புறப்ப நிறைய பேர் கிண்டல் கேலி, கல்லூரியில் என்ன மாதிரி கிண்டல் கேலி பண்ணுவாங்கன்னு தெரியும். நீ முதல்ல டிகிரியை முதல்ல முடிடா, இங்கே செமஸ்டர் எக்ஸாமே இங்கே வந்து இவர் அரியர் வச்சிருக்காரு, இவர் வந்து ஐஏஎஸ் ஆக போறாராம், இப்படிலாம் கூட கேலி கிண்டல்லாம் கூட இருந்துச்சு எங்களுக்கெல்லாம். அதெல்லாம் தாண்டி தான், அதுவும் மாநில கல்லூரி மீது இமேஜ் வந்து இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், அன்னைக்கு எப்படி இருந்ததுன்றதும் தெரியும். அந்த பெருமையில தான் நாங்கள்லாம் அந்த கல்லூரிக்குள்ள நாங்கள் போனோம். ஆனால் அந்த கல்லூரியுடைய பெருமை இன்னைக்கு நாங்கள் நிலைநாட்டிட்டு தான் இருக்கோம். ஸோ எந்த இடத்துல இருந்து வர்றோன்றதும் முக்கியம் இல்லை. எத்தனையோ இடங்கள்ல இருந்து வந்து கூட பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு சிறந்த தலைவர்கள்லாம் வந்து உருவாயிருக்காங்க. அதுக்கு உதாரணமே நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் வந்து ஐயா பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க. மாணவர்களுக்கு வந்து ஒன்று தான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஆக்சுவலாக அந்த யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இந்த 2 போட்டித் தேர்வுகளில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 லட்சம் விண்ணப்பங்கள் நீங்கள் போட்டிருக்கீங்க. 10 லட்சம் விண்ணப்பங்கள் இருக்குது. ஆனால் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு 10,000 விண்ணப்பங்கள் நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. 10 லட்சத்துக்கும் 10,000த்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். 2க்கும் ஒரே டிகிரி, 2க்கும் எனி டிகிரி, 2க்கும் 21 வயசு, 2க்கும் ஒரே சிலபஸ், 2க்கும் ஒரே தேடல். ஆனால் பொறுப்பு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் வகித்த பொறுப்பு உங்களால் இங்கே டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் நீங்கள் வெற்றி பெற்றிருந்தீங்கன்னா வகிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. ஈவன் நீங்கள் கன்ஃபர்ட் ஐஏஎஸ்ஸே வந்தால் கூட அந்த லெவலுக்கு உயரத்துக்கு போக முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. எனக்கு சார் பேசிக்கிட்டு இருக்கப்போ ஒரே ஒரு இடத்துல தான் ஒரு சின்ன ஒரு அது வருத்தம்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இந்திய நாடு என் நாடு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பெருமை, அந்த மாதிரி தான் என்னோட தேசத்தை நான் பார்ப்பேன். பட் சார் சொன்னார், நான் வந்து நல்ல மதிப்பெண்கள் 30 மார்க்கில் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தா நான் தமிழ்நாட்டுக்கே வந்திருப்பேன், நல்ல வேலை நான் வரலன்னு சொன்னார். ஆனால் 30 மார்க் போட்டிருந்தா இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருப்பாரே அப்படின்ற ஒரு ஏக்கம் எனக்கு உள்ள இருந்துச்சு. ஏன்னா இது போன்ற ஒரு அற்புதமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளால் மட்டும்தான் இந்த தேசத்தை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஏன்னா நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய இந்த 30 ஆண்டு காலத்தில் முழுக்க இதே துறையிலே நான் இருக்கிறதுனால வெற்றி பெற்ற எல்லாருமே அற்புதமான வெற்றியாளர்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. வெற்றி பெற்ற பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நேம் சேக்காக அந்த போஸ்ட் வந்து டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரிசைன்மெண்ட் போயிடலாம். பெட்டர் வந்து இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பெஸ்ட் என்னவோ அதை கொடுக்கறதுக்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணணும். எத்தனை இடத்துல வந்து ரூல் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சார் சொன்னார், ரூல் இருந்தது யாருக்காக, என்ன பர்பஸ்க்காக? நம்ம மனசுக்கு சரின்னு பட்டதா, இந்த தேசத்துக்கு சரின்னு பட்டதா, அந்த விஷயத்தை நீ உடைச்சு செய். மத்திய அரசு குடனை உடைச்சு அதை என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப அற்புதமான ஒரு சேவையை வந்து பண்ணியிருக்காரு. கவர்மெண்டோட ஃபண்டை வந்து எடுக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. என்ன ஒரு துணிச்சல்! மேபி இது வந்து மதுரை மண்ணிலிருந்து சென்றதுனால உங்களுக்கு அந்த துணிச்சல் வந்ததா என்றது எனக்கு தெரியவில்லை. ஏன்னா தமிழர்களுக்கே ஒரு துணிச்சல் எப்பயுமே உண்டு. தமிழகத்திலிருந்து சென்ற அனைத்து மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் தனி முத்திரை பதித்த ஐஏஎஸ் அதிகாரிகள், அதை மறந்துவிட வேண்டாம். இதுவரை தமிழகத்திலிருந்து சென்ற
எல்லா மாவட்டங்கள்லையும் எல்லா மாநிலங்கள்லையும் பிற மாநிலங்களில் இருக்கவங்க எல்லாமே பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இன்னைக்கு வந்து தனி முத்திரை பதிச்சிருக்காங்க. சார் வந்து ஒடிசா மாநிலத்துடைய ஒரு செல்ல பிள்ளை. இன்னைக்கு இப்ப ஒரு இளைய ஐஏஎஸ் அதிகாரி என்ன பண்றாரு, அமைச்சர் பொறுப்பு கூட வாங்குறாரு. ஐஏஎஸ் அதிகாரியா இருந்தவர் வந்து அமைச்சராகவே ஆகிறாரு. நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் தன்னுடைய சிறந்த செயல்பாட்டின் காரணமாக தமிழகத்தினுடைய பெருமையை, தமிழனுடைய பெருமையை, தமிழின் பெருமையை உலகறிய செய்கிறார்கள், இந்தியர்கள் அறிய செய்கிறார்கள். ஆனால் நம்ம ஹோம் கேடர் வாங்கின பல ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு சில பேர் வந்து அதை சரியாக பயன்படுத்துறதில்லை. அதே போல் அதே போல் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சர்வீஸுமே ஒரு யூனிக்கான சர்வீஸ். இப்போது நண்பர் நந்தகுமார் ஐஆர்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஐஆர்எஸ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒதுங்கி நிற்கலை. இதில் என்ன என்னால் சிறப்பாக செய்ய முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு நான் போகக்கூடிய பல நிகழ்ச்சிகளில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நந்தகுமார் வந்து ஒரு சீஃப் கெஸ்டாக இருப்பார். என்ன காரணம் அப்படின்னா, பூமி நம்மளாலேயே இவ்வளோ தூரம் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. 10th முடிக்கல, +2 ஒழுங்காக படிக்கல, ஸ்கூல் லெவலில் வந்து நம்ம வந்து ட்ராப் அவுட்டு, மெக்கானிக்காக நம்ம வேலை பார்த்துருக்கோம். நீ வந்து தமிழ் பண்ணி படித்து வந்திருக்க. முதல் முயற்சியில் வந்து நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்து வாங்கியிருக்கோம். நான் 7 கவர்மெண்ட் ஜாப் வாங்கியிருக்கேன், நீ 7 கவர்மெண்ட் ஜாப் வாங்கியிருக்க. இப்போ நம்மெல்லாம் ஜெயிச்சிருக்கோன்னு சொல்லி 4 பேருக்கு சொல்கிறது மூலமாக மட்டும்தான் அவன் தன்னால் வந்து ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை அவனுக்கு வரும். அதனால ஏதோ நம்ம 2 பேரும் வேலையை வாங்கிட்டோம் ஒதுங்கி போனோம்னு இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வி ஹவ் டு கண்டக்ட் அன் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ரோக்ராம்ஸை வந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அடிக்கடி நான் வந்து இந்த அகாடமியில் நம்ம ஸ்டாஃப் முன்னாடி வந்து நான் வந்து சில மீட்டிங்கில் பேசுவேன். எனக்கு வந்து இந்த கோச்சிங் ப்ரோக்ராமை இலவசமாக நடத்தணும்னு ஆசை. ஆனால் இலவசமாக நடத்துகிறப்ப அந்த அளவுக்கு நமக்கு வந்து பொருளாதார செல்வாக்கு வந்து நமக்கு கிடையாது. நான் அடிக்கடி ஐயா கிட்ட என்னோட வேண்டுகோளை கூட நான் வைக்கிறேன். இந்த அரசு நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் ஒரு சில சீர்திருத்தங்கள் தேவைப்படுது. அந்த சீர்திருத்தங்கள் நிச்சயமாக நடைமுறைப்படுத்தும் பட்சத்தில் தமிழகத்திலிருந்து இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து எதிர்காலத்தில் வெற்றி பெறுவாங்க. ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் வந்து ஈவன் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியை நான் ரிசைன் பண்ணிட்டு அப்படியே அதை க்ளோஸ் பண்ணிட்டு வரதுக்கு ரெடியாக இருக்கேன். தமிழக அரசு நடத்தக்கூடிய இந்த நிறுவனத்தில் எனக்கு ஒரு ஆலோசகர் ஒரு பொறுப்பு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு கௌரவ ஆலோசகர் பொறுப்பு கொடுத்தீங்கன்னா, ஏன்னா எனக்கு கவர்மெண்ட்லேருந்து பென்ஷன் வருது, எனக்கு ஓரளவு பொருளாதார நிறைவுலாம் வந்துருச்சு. ஆனால் அந்த மனநிறைவு எங்கே வரும் அப்படின்னு கேட்டால், தமிழகத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் 10% மாணவர்களாவது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் வெற்றி பெறாங்க அப்படின்ற தகவல்களை கேட்குறப்ப தான். இப்போ வெறும் 4% தாங்க வந்துக்கிட்டு இருக்கு. சாரெல்லாம் எழுதின காலகட்டத்திலும் சரி, ஈவன் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு கூட பார்த்தீங்கன்னா ஓரளவு 8%, 9%, 10% அந்த லெவலில் வந்து சர்வீஸ் வந்துச்சு. கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட மாணவர்கள் வெற்றி பெற்றார்கள்ன்ற அறிவிப்பு இப்போ வந்திருக்கு. இங்கே வெறும் நேர்முக தேர்வுகளில் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றி பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களை தனியாக காமிச்சிருக்கேன், வட இந்திய மாணவர்கள் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் பயின்றவர்களை தனியாக காமிச்சிருக்கேன். இந்த தமிழர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆக மொத்தமே 42 மாணவர்கள் தான் 1016 பேரில் வெற்றி பெற்ற மாணவர்களில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் இருக்காங்க. இந்த 42 பேரில் ஐஏஎஸ் எத்தனை பேர் கிடைக்கும் அப்படிங்கிட்டா ஜஸ்ட் ஒரு ஃபியூ கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான், லெஸ் தென் ஒரு 10 கேண்டிடேட்ஸ் மட்டும்தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து ஒரு 180 ஐஏஎஸ் வருது அப்படின்னா குறைஞ்சபட்சம் 40-50 ஐஏஎஸ் பதவிகளை வந்து தமிழர்கள் ஆக்குபை பண்ணக்கூடிய ஒரு பெர்சன்டேஜ்லாம் இருக்கும். அதுக்கான தகுதியும் திறமையும் வாய்ந்த மாணவர்கள் தான் தமிழக மாணவர்கள். ஆனால் எந்த இடத்துல வந்து கோட்டை விடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4-5 இடத்துல நம்ம கோட்டை விடுறோம். முதல் விஷயம், இந்த எக்ஸாமை விண்ணப்பிக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். 10,000 பேர் 20,000 பேர் மட்டும்தான் நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் போடுறீங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு 10 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுறீங்க. முதல்ல இந்த எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து 1 லட்சம் மாணவர்களை எப்படியாவது தமிழ்நாட்டிலேருந்து விண்ணப்பிக்க வைக்கணும். அந்த 1 லட்சம் மாணவர்களும் தகுதியும் திறமையும் வாய்ந்த மாணவர்கள் வந்து விண்ணப்பிக்கணும். 1 லட்சம் மாணவர்களை என்னைக்கு நான் பார்க்கறது அப்படின்றதான் இன்னைக்கு எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். என்னுடைய வாழ்நாள் லட்சியமாக நான் என்ன வச்சிருக்கேன் தெரியுமா? 1 லட்சம் இளைஞர்கள் தமிழ்நாட்டிலேருந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதுனாங்க, அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து இங்கே நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கறது தான். அதாவது பேப்பரில் பார்க்குறப்ப, செய்தியில் பார்க்குறப்ப 1 லட்சம் இளைஞர்கள் எழுதிட்டாங்கன்னு பார்க்குறதே மிகப்பெரிய ஒரு ஆனந்தம், மிகப்பெரிய சந்தோஷம் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா 5000 பேர் 10,000 பேர் வருஷம் 200-300 கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இந்த எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் போடுறதில்ல. ஸோ 1 லட்சம் இளைஞர்களை ஃபஸ்ட்டு விண்ணப்பிக்க வைக்கணும். ஏன்னா மொத்தமே இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு 10 லட்சம் விண்ணப்பம் தான் வருது. அதில் 5 லட்சம் 6 லட்சம் பேர் தான் சீரியஸ் கேண்டிடேட்ஸ் கிடையாது அவங்களும் கூட.
எக்ஸாம் எழுத வர்ற கேண்டிடேட்ஸ், எக்ஸாம் ஹாலுக்கு வர்ற கேண்டிடேட்ஸ். அந்த 5 லட்சம் பேர் கேண்டிடேட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்சம் கேண்டிடேட்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ உங்களை மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கு எழுதிட்டு குரூப் 2க்கும் அப்ளிகேஷன் போட்டுட்டு சும்மா வந்து நம்ம போய் எழுதிட்டு போவோமே நினைக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ். மீதி இருக்கக்கூடிய ஒரு 1 லட்சம் கேண்டிடேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000-30,000 கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் பயங்கரமான சீரியஸ் கேண்டிடேட்ஸ். மேபி ஒரு 50,000 பேர் கூட வச்சுப்போம். இந்த 50,000 சீரியஸ் கேண்டிடேட்ஸில் ஒரு 5,000 சீரியஸ் கேண்டிடேட்ஸ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து நம்ம கொடுத்தோம்னா நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு என்பது மிக பிரகாசமாக இருக்கும். 5,000 பேர் வர வைக்கிறதுக்கு என்ன சேலஞ்சஸாக இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே வந்து பெஸ்ட் பிரெயின் எல்லாத்தையுமே கேம்பஸ் இன்டர்வியூன்ற பேரில் பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் எல்லாமே என்ன பண்ணிடுறாங்க, பெஸ்ட் பிரெயின் எல்லாத்தையுமே தேசத்துக்கு வந்து சர்வீஸ் பண்ண விடாமல் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு வந்து அவங்கள வந்து ஹையர் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. இந்த பெஸ்ட் பிரெயின் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐஏஎஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதை வந்து பெரிய லெவலில் வந்து அவர் வந்து கௌரவமாக நினைக்கிறது இல்லை. அவர் என்ன நினைக்கிறார், என்கிட்டே வந்தான் ஒரு பையன் போன வாரம் ஒரு ஜஸ்ட் என்கொயரிக்காக வந்தான். சார் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு என்ன சார் சம்பளம்? முதல் கேள்வி. என்கொயரிக்கு வர்ற பையன் முதல் கேட்குற கேள்வி, இந்த எக்ஸாம் எப்போ நடக்கும், எத்தனை கட்டங்களாக நடக்கும், எப்படி இந்த எக்ஸாம்ஸ் எழுதி நான் பாஸ் பண்ணலாம், எந்த புக்கை படிக்கலாம், சார் என்னால் முதல் முயற்சியில் வெற்றி பெற முடியுமா? இந்த கேள்வி நீ கேட்டிருந்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து நீ வெற்றியாளர். முதல் கேள்வி என்ன கேட்கறது என்னன்னா, என்ன சம்பளம் அப்படின்னு தான் கேட்குறான். ஸோ இந்த சிந்தனை ஓட்டத்தை வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல மாற்றலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அவன் அடுத்த கேள்வி கேட்குறான், சார் எனக்கு வந்து கேம்பஸில் எனக்கு இத்தனை லட்சம் எனக்கு சம்பளம் கிடைச்சிருக்கு, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பரேஷன் வந்தேன்னா எனக்கு நீங்கள் வந்து கேரண்டி கொடுப்பீங்களா நான் ஐஏஎஸ் ஆயிடுவேன்னு? இதே போல தான் இந்த பாடி லாங்குவேஜ். எனக்கு நீங்கள் கேரண்டி கொடுப்பீங்களா நான் ஐஏஎஸ் ஆயிடுவேன்னு? எனக்கு வந்து உண்மையிலே வந்து எனக்கு நானும் அலங்காநல்லூர்காரன் தான், ஓங்கி அடிச்சிடலான்னு தான் தோணுச்சு எனக்கு. ஏன்னா அதே கோவம் தான் எனக்கு சத்தியமாக வந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக அந்த பையன் கேட்ட கேள்வி இந்த கேள்வி தான். ஆக்சுவலாக ரெண்டாவது வந்து அவன்கிட்ட நான் சொன்னேன், தம்பி இப்படி தான் உனக்கு சம்பளம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எதுக்கு சார் நான் இந்த வேலைக்கு வரணும் அப்படின்ட்டு. சத்தியமா நீ வந்துடாத. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கேட்வேல அந்த ரயில்வே கேட்டை வந்து பஸ் நின்னப்போ வந்து 45 ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் காரில் பஸ்ஸில் உட்காந்துருந்தாங்கல்ல. ஒருத்தர் வந்து சொன்ன உடனே சாருக்கு எப்படி கோவம் வந்துச்சு விட்டா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனை இழுத்து கொண்டு போய் ரயில்வே ட்ராக்லேயே உள்ள தள்ளி விட்டுலாம். ஏன்னா சரி கிட்டத்தட்ட அப்படிதான் தோணும் நமக்கு. ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து வரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு வந்து தேசப்பற்று வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அது ரொம்ப கவலைக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் வந்து சில ஸ்டெப்ஸ் வந்து எடுத்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு ஆசைப்படுறேன்னா, இந்த வெற்றியாளர்களை நல்லா கொண்டாடணும். நீட் தேர்வில் வெற்றியாளர்களை கொண்டாடுறீங்க, 10th +2 எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ண வெற்றியாளர்களை கொண்டாடுறீங்க. இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இந்தியாவினுடைய ஒரு கடினமான ஒரு தேர்வு. சிந்துவோட வெற்றி எனக்கு வந்து எவ்வளோ கடினமான ஒரு முயற்சிக்கு அப்புறம் வெற்றி பெற்றாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனை நாள் போராட்டம், எத்தனை நாள் அழுகை, எத்தனை நாள் ஒரு சோகம், எத்தனை நாள் ஒரு வருத்தங்கள் இருந்திருக்கும், எவ்வளோ பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். எங்களுக்கு மட்டுமே தெரிந்த பல கதைகள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு SSNல படிச்சு பொண்ணுங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கலையா? அவங்களுக்கு எத்தனை வேலை கிடைச்சு தெரியுங்களா உங்களுக்கு? இருந்தாலும் நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் வெற்றி பெற்றே தீர்வேன், அதுவும் ஐஏஎஸ் ஆகியே தீர்வேன்ற ஒரு உறுதிமொழியோடு இருந்ததுனால தன்னுடைய 7வது முயற்சியில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க வெற்றி பெறலையான்னு கேட்டா, ஒவ்வொரு முறையும் அவங்க ப்ரிலிமினரி கிளியர் பண்ணுவாங்க, மெயின்ஸ் கிளியர் பண்ணுவாங்க, நேர்முக தேர்வுக்கும் போவாங்க. ஏதோ ஒரு பேப்பர்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து புல் டவுன் பண்ணும். இருந்தாலும் அந்த பெர்சவரன்ஸ் என்ற ஒரு அற்புதமான ஒரு குவாலிட்டிஸ் மூலமா இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி வந்து இந்த ஸ்டேஜில் வந்து அவங்க உட்காந்துருக்காங்க. பெற்றோர்கள் ஒரு முக்கியமான காரணம். அரசு ஒரு பக்கம் செய்யணும் அப்படின்னா பெற்றோர்கள் வந்து ஒரு உறுதுணையாக இருக்கணும் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் வெற்றி பெறக்கூடிய மாணவருக்கு. அதே போல் விக்னேஷோடைய மார்க் இன்டர்வியூ செஷனில் பார்த்து மிரண்டு போயிட்டேன். யாரா அந்த பையன் சுண்டக்கா மாதிரி இருக்கான் ஆளு, ஏன்னா சாரி கிண்டல் பண்ணுறது நினைச்சாதீங்க. பையன் உள்ளே வர்றப்ப அப்படியே பிளேஸ்லாம் மாட்டி பயங்கரமாக உள்ளே வந்தார். நாங்கள் ஒரு 5 பேனல் மெம்பர்ஸு, பாலச்சந்திரன் சாரும் இருந்தாங்க. சார் தான் பேனல் மெம்பருடைய ஹெட்டு. வந்து பார்த்தோன்னே பையன் என்னப்பா ஃபர்ஸ்ட் எடுத்தே கேட்டு என்ன ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டான்ற மாதிரி தான் அவர் மனசில் நினச்சிட்டாரு. பையன் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். பட் அவர் அதுலேயே வந்து செகண்ட் அட்டம்ப்ட் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்பயே அவர் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு அட்டம்ப்ட் செல்ஃபாக கொடுத்துருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி குடின் கிளியர். பட் செகண்ட் அட்டம்ப்டில் வந்து he has got the பெஸ்ட் ரேங்க்குங்க. அவருடைய இந்த மார்க் இன்டர்வியூவில் அவர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல் கொஸ்டின்ஸ், நாங்கள் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில், இந்தியன் பாலிடிக்ஸில், தமிழ்நாடு பாலிடிக்ஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்க முடியுமோ சார் கேட்குற மாதிரி எவ்வளோ சாகடிக்க முடியுமோ அவனை அவ்வளோ சாகடிக்கிறது மார்க் இன்டர்வியூவில். ஆனால் எந்த பால் போட்டாலும் சிக்ஸர், என்ன போட்டாலும் சரி சிக்ஸர். பையனுக்கு என்ன கேள்வி கேட்டாலும் அவ்வளோ அற்புதம். அப்போவே நாங்கள் சொன்னோம், நான் தனியாகவும் அவரை கூப்பிட்டு சொன்னேன், தம்பி நிச்சயமாக சார் சொன்னது மாதிரி தான்
நீ வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணுற, நிச்சயமாக வந்து உனக்கு வந்து இந்த முறை ஐஏஎஸ் கிடைக்கும், நல்ல வாய்ப்புகள் இருக்குது, பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் நல்ல மதிப்பெண்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு 193 மார்க் வாங்கியிருக்காரு பர்சனாலிட்டி டெஸ்ட்டில். ஐ திங்க் கரெக்ட். ஏன்னா எத்தனையோ மாணவர்கள் வாங்கியிருக்காங்க, அவருடைய ரேங்க் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதனால் வெற்றி என்பது வந்து எத்தனாவது முறை வரும், எப்போ வரும்லாம் நினைக்காதீங்க, எவ்வளோ சம்பளம் வரும்னு நினைக்காதீங்க. தமிழக அரசு வந்து ஒரு சில சப்போர்ட்ஸ் எல்லாம், இனிஷியேட்டிவ்ஸ்லாம் இப்போ எடுத்திருக்காங்க. இருக்கைகள் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ஹார்ட்லி ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கிறது மாதிரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தமிழக அரசு நான் வந்து ரெக்வஸ்ட்டாக வச்சிருக்கேன். அதே போல் ரெண்டாவது ரெக்வஸ்ட் என்னென்னா, நேர்முக தேர்வுக்கு தமிழ்நாட்டிலேருந்து செல்லக்கூடிய அந்த மாணவர்களுக்கு பிற மாநிலங்கள் செய்வது போல ஒரு ஃப்ளைட் சார்ஜஸ்ஸு ப்ளஸ் அங்கே வந்து ஃபுட் அண்ட் அகாமடேஷன். ஏன்னா இவெல்லாம் அன்எம்ப்ளாய்டு யூத்து, ஆல்ரெடி 5 வருஷம் 6 வருஷம் வந்து அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான், ஏற்கனவே வீட்டில் வந்து தண்டக்கர்மாந்திரன்னு திட்டு வாங்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த பையனுக்கு தமிழக அரசுலேருந்து ஒரு ஃபுட்டு கொடுக்குறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஒரு அகாமடேஷனை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுக்குறது பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி பசங்களை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போட்டு வர்றது பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாணவர்களை தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸ் வரைக்கும் கெத்தா அவனை ஒரு காரில் கூட்டு போகிறது, ஸ்டேட் கவர்மெண்டோடைய காரில் கூட்டு போகிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவன் யூபிஎஸ்க்கு உள்ளே போகிறப்பே பெருமையாக ஃபீல் பண்ணுவான், எஸ் கவர்மெண்ட் என்னை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஒரு பாசிட்டிவிட்டி இது பிற மாநிலங்கள் செய்யுது, நம்ம மாநிலங்கள் செய்கிறதில்ல. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, நேர்முக தேர்வுக்கு 100க்கும் அதிகமான மாணவர்கள் இந்த முறை சென்றாங்க. அதில் 42 மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னும் 58 மாணவர்கள் லட்டு மாதிரி கோல்டு, தமிழ்நாட்டுடைய கோல்டு, அற்புதமான பசங்க. சாரோடைய சிந்தனை ஓட்ட மாதிரியே இருக்கக்கூடிய 58 மாணவர்கள் எனக்கு தெரியும். அந்த மாணவர்கள் சர்வீஸ்க்குள்ளே வந்தாங்கன்னா தமிழ்நாட்டுடைய சொத்து, இந்தியாவோட சொத்து. ஆனால் அந்த 58 மாணவர்களுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4வது அட்டெம்ப்ட், 5வது அட்டெம்ப்ட், 6வது அட்டெம்ப்ட், வேலை கிடைக்கல, இன்னும் வேலைக்கு போகல, ஆனால் நேர்முக தேர்வு வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. இன்னும் அடுத்த முயற்சிக்கு நம்ம செய்யணும் அப்படின்னா பொருளாதார தேடல் இல்லை, என்ன செய்யறதுன்னு தெரியல, வீட்டில் ஒரு ப்ரெஷர் வந்துகிட்டு இருக்கு. தமிழக அரசு என்னுடைய ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், நம்ம குரூப் 4க்கு வேலைக்கு எடுக்கிறோம், எதுக்குமே அவனுக்கு தெரியாத எடுக்கிறோம், குரூப் 2க்கு வேலைக்கு எடுக்கிறோம், எதுவுமே தெரியாத ஒரு நேர்முக தேர்வுலாம் வச்சு டெஸ்ட்லாம் வச்சு தான் எடுக்கிறோம். இவன் இந்தியாவிலுடைய கடினமான தேர்வையே ப்ரிலிமினரி கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணி நேர்முக தேர்வு வரைக்கும் போயிட்டான். ஒரு ஒப்பந்த அடிப்படையில், ஒரு கான்ட்ராக்ட் அடிப்படையில் மாவட்டந்தோறும் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் இருக்குது, மாவட்டந்தோறும் நூலகங்கள் இருக்குது. அந்த நூலகத்தில் இந்த பையனை ஒப்பந்த அடிப்படையில் அவனை பணிக்கு அமர்த்தி, என்னை போன்ற சார் போன்ற மாணவர்கள் இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் கிராமப்புறத்தில் வந்து வாய்ப்பு இல்லாமல் இருக்கான். அவனால் வந்து ப்ரைவேட் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸில் ஃபீ பே பண்ணி அவனால் படிக்க முடியாது. அவனுக்கெல்லாம் நீ உன்னுடைய அனுபவத்தை நீ அங்கே பயிற்றுவி, உன்னை ஒப்பந்த அடிப்படையில் நான் வந்து நியமிக்கிறேன்னு சொல்லி தமிழக அரசு இந்த ஒரு 58 பேருக்கு மாதம் ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து பாருங்க. அடுத்த முறை இந்த 58 பேரில் எத்தனை பேர் ரிசல்ட் வருதுன்னு பாருங்க. இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 58 பேர் மறுபடியும் என்ன பண்ணிடுவான், குறைஞ்சபட்சம் ஒரு 25 பேர் ஏதோ ஒரு வேலைக்கு வந்து பிரைவேட் செக்டர்ஸ் போயிடுவான். ஏன்னா அவனால் முடியாது, அந்த பெர்சவரன்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தாங்க முடியாது இந்த ஃபீல்டில். ஸோ அதனால் வந்து ஒரு சப்போர்ட் வந்து கவர்மெண்ட்லேருந்து வேணும். அடுத்து வந்து இந்த அதிக லெவலில் ரிசல்ட் வர்றதுக்கு இன்னொரு அற்புதமான ஐடியாஸ் என்கிட்ட இருக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணி மெயின் எக்ஸாமினேஷன் எழுதினவங்க ஒரு 400 பேர் 500 பேர் எவ்ரி இயர் இருக்காங்க. லாஸ்ட் 4 இயர்ஸில் 2000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில். அந்த 2000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இப்போ அந்த ஒரு நான் முதல்வன் ஸ்கீமில் ஒரு என்ட்ரன்ஸ் வச்சு என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு மாதம் வந்து ஒரு சின்ன உதவித்தொகையை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, வெறும் 1000 மாணவர்களுக்கு. அதில் எத்தனை பேர் ஏற்கனவே மெயின்ஸ் எழுதினவங்க அப்படின்னு பார்த்தா வெரி ஃபியூ கேண்டிடேட்ஸ் தான். அதை விட ஏற்கனவே மெயின் எழுதின இந்த 2000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைரெக்டாக ஏற்கனவே ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருக்கேன் யூபிஎஸ்சி, ஓகே நோ ப்ராப்ளம், இன்னும் ஒரு வருஷத்துக்கு வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக, ஏன்னா மகளிர் உதவித்தொகைன்ற பேரில் நம்ம கோடிக்கணக்கான பேருக்கு நம்ம வந்து பணம் கொடுக்குறோம். ஆனால் அந்த மகளிர் எல்லாத்தையுமே முன்னேற்றக்கூடிய இந்த மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த ஒரு 400 இந்த 2000 மாணவர்கள், இந்த 2000 மாணவர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு உதவித்தொகை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஃபியூச்சரில் அற்புதமான லீடர்ஸ், நம்மளுடைய மதிப்பிற்குரிய நம்ம சிறப்பு விருந்தினர் மாதிரி நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.